குடும்பத்தையும் நீர் கண்ணன் மணியை போல பாதுகாத்தாண்டவரே. எங்களை நீர் உங்களுடைய பாதுகாப்பின் கரங்களினால் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் எங்களை நடத்தி வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் உண்மை ஆராதிக்கும்படி நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து உண்மை துதித்து பாடும்படிக்கு எங்களுடைய நாவிலே நன்றி பலிகளை நாங்கள் இந்த நேரத்துல உமக்கு கொடுக்கும்படி நீர் கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீரே முழுமையாக பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து அவங்க சுகபத்திரமாக வீட்டுக்கு போய் சேரும்படி வரைக்கும் நீங்க அவங்க கூட இருந்து அவங்களை வழி நடத்தும்படிக்காக உங்க இடத்துல கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. வேதனைகள் போராட்டம் மாறினோம் நீதியின் தேவன் தாங்கினாரே. வேதனைகள் போராட்டம் மாறினோம் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கொடிய மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசர் கொடிய மேல் பறக்க அத்திமரம் துளிர்விடாமல் லாட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர்விடாமல் லாட்டு மந்தை முதலற்றாலும். காத்திருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன்.
நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே 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 இயேசுவே. உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் போற்றுவேன், நேரத்திலும் போற்றுவேன். காலையில் நீரே இன்பம் எனக்கு, மாலையில் நீரே சந்தோஷம் எனக்கு. காலையில் நீரே இன்பம் எனக்கு, மாலையில் நீரே சந்தோஷம் எனக்கு. நான் செய்யும் எல்லா வேலைகளிலும் நீர் என்னை உயர்த்தி வைப்பவர் நீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் எல்லாவற்றையும் முறியடிப்பேன். சாத்தானின் வல்லமை எங்கள் மேல் வராதபடி எங்களை காப்பாற்றுபவர். உம்மை துதிப்பேன், உங்க நாமத்தை சொல்லுவேன், நீ செய்ததை சொல்லுவேன், எவ்வளவு நல்லவர். உம்மை துதிப்பேன், உங்க நாமத்தை சொல்வேன், நீ செய்ததை சொல்வேன், எந்த நல்ல காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். என்றுமே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். துதிக்க பாத்திர நீர்தான் ஐயா, உம்மை நான் துதித்திடுவேன். நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து சொல்லுவேன், நான் போற்றி பாடுவேன். நல்லவர் நீர்தான் எந்த நீசுராஜாவே, உங்களை
துதித்திடுவேன். நீ செய்த நன்மைகளுக்காய் உம்மை துதிப்பேன். உங்க நாமத்தை நான் சொல்லி மகிழ்வேன். என் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தெய்வனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் உயிரே. இயேசுவே எந்தன் உயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும். இயேசுவே எந்தன் உயிரே. இயேசுவே எந்தன் உயிரே. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் உயிரே. இயேசுவே எந்தன் உயிரே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார். உங்க அன்பை போல எனக்கு வேறு அன்பு இல்லையே. எப்படி எல்லாம் நீர் என்னை நேசிக்கிறீர். உங்க அன்பை போல எனக்கு வேறு அன்பு இல்லை. எப்படி எல்லாம் என்னை நேசிக்கிறேன். இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன். பரியந்தம் நம்மை நடத்திடுவார். பரியந்தம் ஆதிதேவன் அதிகரமே. அவன் எத்திய புயங்களின் ஆதாரமே. ஆதிதேவன் அடைக்கலமே. இந்த தேவன் சதகாலமும் நமது தேவன். பரியந்தம் நம்மை நடத்திடுவார். பரியந்தம் நம்மை நடத்திடுவார்.
போயன் இப்புவி யாத்திரை செலுத்திடுதே தூய தேவன் இப்புவி யாத்திரை தூய தேவ அருளால் ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரோற்றாய் மாற்றினாரே. Oh, we come to the place of Baraka. We come to the place of Baraka. Oh, this God is wonderful God. He is my wonderful God. He is my Savior and my Lord. He has done great things to me, and I will say today that He has done wonderful great things. God has done to me wonderful great things He has done for me. This wonderful God is my Savior. He is in all my all. He will protect me and my family, and He shall lift me high, high. He will protect me and my family, and He'll lift me higher, higher. In the Devan, in the Sadakalamam Namadu Devan Marana Pariyandam Marana Pariyandam Marana Pariyandam Nammai Nadatiruvar Marana Pariyandam Marana Pariyandam Nadi Devanu Nadai Kalame Avanathiya Puyangalan Adharame Maranda Valkai Selithirude Tuya Deva Arulal Maranda Valkai Selithirude தூய தேவ அருளால் ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரோற்றாய் மாற்றினாரே. ஆளுகை நிறைந்த அருநீரோற்றாய் இந்த தேவன் என்றென்றும் Sadakalamam Namadu Devan Marana Pariyandam Marana Pariyandam Marana Pariyandam. Hallelujah, praise the Lord. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கிலே நீரூற்றாய் மாற்றுவார். He shall make all my worries into happiness. Can you explain? அவர் நம்முடைய வருத்தங்களை சந்தோஷமாக மாற்றுவார். நம்மளுடைய வருத்தங்களை எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவார். We come to the days the Lord is going to do great marvelous things in the life of the people who trust in Him. நம்ம எந்த மாதிரியான நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்றால் அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு மகா பெரிய அதிசயங்களை ஆண்டவராகிய தேவன் செய்ய போகிற நாட்களிலே வந்திருக்கிறோம். Trust in His name. அவருடைய நாமத்தை நாம் நம்ப வேண்டும். Trust in His deeds. அவருடைய நற்கிரியைகளை நாம் நம்ப வேண்டும். அவரை நாம் நம்ப வேண்டும். He is wonderful.
அவர் மிகவும் He அதிசயமானவர். is a glorious God. அவர் மகிமை நிறைந்த He தேவன். is a mighty God. அவர் மகா வல்ல He தேவன். is a God who does mighty wonders. பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் We செய்கிற trust in தேவன். His name. அவருடைய நாமத்தை நாம் நம்பும் We போது, believe in His name. அவருடைய நாமத்தை நாம் நம்பும் We போது, magnify His name. அவருடைய நாமத்தை நாம் We உயர்த்துகிறோம். glorify His name. அவருடைய நாமத்தை நாங்கள் We call Him மகிமைப்படுத்துகிறோம். to me in the day of trouble, ஆபத்து நாளிலே அவரை நோக்கி and நாங்கள் He delivers கூப்பிடுகிறோம். us. அப்பொழுது அவர் எங்களை So விடுவிக்கிறார். we will trust in Him. அதனால் நாங்கள் அவரை The நம்புவோம். one who trusts in the Lord your God shall be happy this year. ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் இந்த ஆண்டிலே சந்தோஷமாக இருப்பார்கள். They'll see the happiness which cometh from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சந்தோஷத்தை அவர்கள் The காண்பார்கள். world and its pleasures. உலகமும் அதனுடைய இச்சைகளும், We don't need all these things இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. because it's not going to be eternal. ஏன்னா அது நிரந்தரமாக நம்ம கூட இருக்கிற But the போகிறது இல்ல. real happiness, real joy comes from the Lord. மெய்யான சந்தோஷமும் மெய்யான மகிழ்ச்சியும் Who created the heaven ஆண்டவரிடத்திலிருந்து and தான் earth. வருகிறது. வானத்தையும் பூமியும் Who created உண்டாக்கின the heaven and earth. கர்த்தரிடத்திலிருந்து, Who created the heaven and earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. Happiness is to know the Savior living our life within His favor, taking a trip that leads to heaven. Happiness is the joy. Can you sing? Real joy is mine, no matter if teardrops start. I found a secret, that Jesus in my heart. Happiness is to know the Savior living a life within His favor, taking a trip that leads to heaven. Happiness is the Lord. Real joy is mine, no matter if teardrops start. I found the secret, that Jesus in my heart. Happiness is to know the Savior living a life within His favor, taking a trip that leads to heaven. Happiness is the joy. Amen. Happiness is to know the Savior. எது மெய்யான சந்தோஷம் என்றால் நம்மளுடைய இரட்சகரை அறிவதுதான். Happiness is to know the Savior. நம்மளுடைய இரட்சகரை அறிந்து கொள்வதுதான் மெய்யான சந்தோஷம். Mayana Sandosham. Happiness is to live in His favor. எது மெய்யான சந்தோஷம் என்றால் அவருடைய தயவிலே வாழ்வது. Hallelujah. ஹல்லேலூயா. We don't live in the favor of the world, உலகத்தின் தயவிலே நாம் but வாழ்கிறவர்கள் you அல்ல. also don't live in the favor of the world. நாமும் நீங்களும் உலகத்தின் தயவிலே வாழ்கிறவர்கள் அல்ல. Let us be a favorite to the Lord our God and Savior Jesus Christ of Nazareth. நம்ம யாருக்கு விசேஷித்தவர்களாகவும் அருமையானவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய இரட்சகராகிய சேவியருக்கு தான். Hallelujah. இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு. Amen. So happiness is to live within His favor. அவருடைய தயவிலும் அவருடைய பார்வையில் அருமையாக நம்ம வாழ்கிறது தான் That is நமக்கு happiness. சந்தோஷமாக That இருக்கிறது. is happiness. அதுதான் சந்தோஷம். Happiness is to know the Savior. அவரை அறிவதுதான் சந்தோஷம். Hallelujah. And the word of God says, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, trust and obey. Trust and obey. அவரை நம்பி நாம் அவருக்கு கீழ்ப்படிய For வேண்டும். there is no other way ஏன்னா அதை தவிர வேற வழி to be ஒன்றும் happy in கிடையாது. Jesus கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம மகிழ்ச்சியா but to இருக்கிறது trust and obey. அவரை நாம் நம்புவதும் அவருக்கு கீழ்ப்படிவதும் தான். When we walk with the Lord, can you say it? நம் ஆண்டவருடன் நாம் நடக்கும்போது In the light of His word, அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிற வெளிச்சமானது what a glory He sheds on our way. நம்மளுடைய வழி எல்லாம் அவருடைய மகிமை பிரகாசிக்கிறது. When we do His good will, அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது He abides with us still. அவர் எப்பொழுதுமே நம்ம கூட தங்கி இருக்கிறார். And to all who will
trust and obey. நம்ம கூட மட்டும் இல்ல, யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை நம்புறாங்களோ அவர் கூட எல்லாம் அவர் Trust தங்கி and இருக்கிறார். obey. அதனால் அவரை நம்பி நாம் கீழ்ப்படிய வேண்டும். For there's no other way ஏன்னா அதை தவிர வேற வழி எதுவுமே கிடையாது. to be happy in Jesus கிறிஸ்துவுக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் but to trust and obey. அவரை நாம் நம்பி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். When we walk with the Lord, ஆண்டவரோட நம்ம நடக்கும்போது, when we walk with the Lord ஆண்டவரோட நம்ம நடக்கும்போது in the light of His word, அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிற வெளிச்சமானது what a glory He sheds on our way. நம்முடைய வழியின் பாதையில எவ்வளவு பெரிய மகிமை அவர் அருளுகிறார். When we do His good will, அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது, when we do His good will, அவருடைய நல்ல சித்தத்தை நாம் செய்யும் போது He abides with us still. அவர் எப்பொழுதுமே நம்ம கூட தங்கி இருப்பார். And to all who will trust and obey, நம்ம கூட மட்டும் இல்ல, யாரெல்லாம் அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிறாங்க trust and obey. அதனால் நம்பி கீழ்ப்படிங்க. For there's no other way ஏன்னா அதை தவிர வேற வழி எதுவும் கிடையாது. to be happy in Jesus கிறிஸ்துவுக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் but to trust and obey. அவரை நாம் நம்பி கீழ்ப்படிய வேண்டும். Hallelujah. 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 My dear people, அன்பான தேவனுடைய we come to the பிள்ளைகளே, time the Lord is going to do great miracles for the people who trust and obey. அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிகிற ஜனங்களுக்கு பெரிய அதிசயங்களை செய்ய போகிற நாட்களுக்கும் நேரங்களுக்கும் And நாம் we have come to வந்திருக்கிறோம். the exact time. அந்த சரியான நேரத்துக்கு And நாம் you have been வந்திருக்கிறோம். waiting for a long time. இத்தனை நாளா நீங்க காத்து You have கொண்டிருந்தீங்க. been waiting for a long time. இத்தனை நாளா நீங்க காத்து கொண்டிருந்தீங்க. But you're depressed. காத்திருந்து மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். Then you come to a point where you don't have faith. You lost your faith. இப்பொழுது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய விசுவாசத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில You lost இருக்கீங்க. your faith. உங்களுடைய விசுவாசத்தின் But அளவு குறைந்த நிலைமையில The people இருக்கிறீங்க. who wait on the Lord ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்களோ will definitely go to the heights. நிச்சயமாக உயர்ந்த இடங்களுக்கு செல்வார்கள். They will walk in the heights. அவர்கள் உயர்ந்த ஸ்தலங்களிலே நடப்பார்கள். And the Lord shall lift them above everyone who have told that they will fall. யாரெல்லாம் நீ நிச்சயமா கீழே விழுந்துருவேன் சொல்றியோ அவங்களுக்கு முன்பதாக எல்லாருக்கும் முன்பதாகவும் அவர் உன்னை When உயர்த்துவார். we go and see how the Lord said to Noah to build the ark, நம்ம ஆண்டுடைய வேதத்தை திரும்பி பார்க்கும்போது நோவாவின் நாட்களிலே அந்த பேழையை ஆண்டவர் நீ கட்ட வேண்டும் என்று நோவான் இடத்துல சொல்லும்போது, and the engineer was Lord Jesus Christ. அந்த பேழையை எப்படியெல்லாம் கட்டணும் என்று திட்டமிட்டவர் இயேசு கிறிஸ்து. And every inch and every square feet, meter, everything was planned by the Lord. அந்த பேழையின் ஒவ்வொரு அளவும் அது எந்த அளவுல இருக்கணும், எந்த வடிவமைப்புல இருக்கணும், எல்லாவற்றையும் And the திட்டமிட்டவர் இயேசு dimensions, கிறிஸ்து. everything He gave. அதனுடைய பிளான் And எல்லாமே the இயேசு length, the கிறிஸ்து கொடுத்தார். breadth, and the height, and everything He gave. அதனுடைய அளவு, அதனுடைய நீளம், அது எல்லாமே திட்டமிட்டது இயேசு கிறிஸ்து. And it was not like any other ship what we see now. இப்பொழுது நாம் பார்க்கிற மத்த கப்பல்களை போல அது கிடையாது. It was not built near the ocean. அது ஒரு கடலுக்கு பக்கத்துல அந்த கடலிலே போக வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட ஒரு கப்பல் அல்ல. It was not built near the ocean. அது கடலுக்கு பக்கத்துல கட்டின கப்பல் அல்ல. It was built in the place where Noah was. நோவா இருந்த இடத்திலே கட்டப்பட்ட பேழை அது. And there was not ocean there. அங்க கடல் கிடையாது. There was not ocean nearby. அங்க பக்கத்துல எந்த கடல் கிடையாது. And the Lord said, build here. அப்போ ஆண்டவர் சொன்னார், இங்கே நீ கட்டு. The length and the breadth, everything He said. அதனுடைய அளவு, அதனுடைய நீளம் எல்லாமே ஆண்டவரே திட்டமிட்டு And சொல்லிக் He was the கொடுத்தார். engineer. அதனுடைய என்ஜினியராக திட்டமிட்டவர் இயேசு கிறிஸ்துவாக But one இருந்தார். thing, if it not one main thing which is necessary for a ark was not told by the Lord to make. அந்த பேழைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு காரியம் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தல. வெளிப்படுத்தல சொல்லல. அத சொல்லல. He did not tell to make that.
இதை நீ செய் என்று ஆண்டவர் A சொல்லல. very important thing for a ship is the steering. ஒரு கப்பலுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால் அதனுடைய ஸ்டியரிங். And it should be built in the way that all the motors and everything, it's according turning and all these things. It should be built. A ship should be built. ஏன்னா ஒரு கப்பல் கட்டும்போது அந்த ஸ்டியரிங் கூட கனெக்ட் பண்ணி எல்லாமே கட்டுவாங்க. ஏன்னா எந்த சைடு அது திருப்புறாங்களோ அந்த சைடு அந்த But மோட்டார் here in this எல்லாமே திரும்பும்படி. ark, the Lord did not tell him to build a steering. ஆனால் ஆண்டவர் நோவாவிடத்துல கட்ட சொல்ல இந்த பேழைக்கோ எந்த ஒரு ஸ்டியரிங்கும் கிடையாது. And he said to Noah, you're not a captain. அப்போ நோவாவிடத்துல சொன்னார், இந்த கப்பலுடைய கேப்டன் நீ இல்ல நோவா. If the steering is, then there'll be a captain. ஏன்னா அந்த ஸ்டியரிங்க ஓட்டுறவங்கள தான் கேப்டன் என்று சொல்லுவாங்க. அந்த So there's no கப்பலுக்கு steering கேப்டன். there. அந்த கப்பல் அந்த பேழைக்கு எந்த ஸ்டியரிங்கும் இல்ல. It was completely closed. அது அப்படியே முழுமையாக மூடப்பட்டிருந்தது. It was a design in the way the Lord has given to Noah. ஆண்டவர் எப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டாரோ அப்படியெல்லாம் நோவா அந்த பேழையை கட்டினார். And there was no steering. அந்த கப்பலுக்கு ஸ்டியரிங் கிடையாது. So what should Noah do now? இப்பொழுது நோவா என்ன செய்ய வேண்டும்? After building, he has got to wait. அந்த பேழையை கட்டின பிறகு அவர் காத்திருக்க வேண்டும். He has to wait. அவர் காத்திருக்க வேண்டும். One final day. ஒரு நாளிலே, Till the day there was no rain in the earth. அந்த நாள் வரைக்கும் மழை என்று இந்த பூமிக்கு வரவே இல்லை. There was no rain at all till the day of Noah. There was no rain at all. Now we see rain. அந்த நோவாவின் நாளிலே அந்த மழை பெய்த நாள் வரைக்கும் மழை என்று இந்த பூமியிலே ஒன்றும் கிடையாது. And the Lord said, அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், say to the people, ஜனங்களிடத்துல நீ போய் சொல், 40 days night and day there'll be rain. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும் என்று நீ See, if you had not seen a rain coming, that water coming from up, will you believe? நீங்க இது வரைக்கும் மழையே பார்க்கல, வானத்துல இருந்து ஏதோ தண்ணி வரும்னு சொல்றாங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து திடீர்னு சொல்றாங்கன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? Will you believe? நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? You will not believe. நம்ம யாருமே நம்ப மாட்டோம். And we cannot believe. We are not seen rain. ஏன்னா நம்ம மழை என்று பார்த்ததே இல்ல, வானத்துல இருந்து தண்ணீர் வரும் என்று நமக்கு தெரியாது. Noah said to the people, there's going to be a rain. ஆண்டவர் சொன்னது போல நோவாவும் அந்த ஜனங்களிடத்துல இந்த மாதிரி மழை பெய்ய போது 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும் என்று சொன்னார். இரவும் பகலும். And at last, கடைசில rain came from above. அந்த நாள் வந்தது, மழையானது வானத்துல இருந்து வந்தது. The days of Noah. இந்த நாட்கள் நோவாவின் நாட்கள். Like the days of Noah. அந்த நோவாவின் நாட்களை போல. நோவாவின் நாட்களை போல. These are the days like Noah's days. இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால் அந்த நாட்களில் இருந்த நோவாவின் நாட்களை போல. My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளையே, you're living in a life. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால், if you're led by the Lord, ஆண்டவரால் நடத்தப்படுவாய் and என்றால். you know what the Lord said to Noah? ஆண்டவர் நோவாவிடத்தில் என்ன சொன்னார்? There's no steering. இந்த கப்பலுக்கு எந்த ஸ்டியரிங்கும் கிடையாது. And you're not the captain. இந்த கப்பலுடைய கேப்டனும் நீ கிடையாது. I am the captain. நானே இந்த கப்பலுடைய கேப்டன். I am the captain. நானே இந்த பேழையோட கேப்டன். And we are also living like the times of Noah. இப்பொழுது நாமும் நோவாவின் நாட்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So don't try to do anything of your own. அதனால் நீங்கள் சுயமாக எதையும் செய்யலாம் என்று நினைக்காம. Don't think you can do anything of your own. நான் இதெல்லாம் செஞ்சிருவேன் நீங்க சுயமா நினைக்காம. Because if the captain for your family is Jesus Christ. உங்களுடைய குடும்பத்தின் தலைவராக கேப்டனாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது. So you don't need a steering. அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஸ்டியரிங் உங்களுக்கு வேண்டாம். To run it. அந்த ஸ்டியரிங் எப்படி திருப்பணும்ன்றெல்லாம் நமக்கு கவலை வேண்டாம். ஏன்னா அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கடைசில அந்த மழை பெய்கிற நாட்களும் வந்தது. ஜனங்கள் whatever you said, it happened. நோவா நீங்க சொன்னதெல்லாம் நடக்குதே. But the door was shut by the Lord and no one can open it. ஆனா அந்த பேழையின் கதவை தேவன் மூடினார். அதற்கு பிறகு யாரும் அதை திறக்க முடியல. Only 8 people were saved. அந்த பேழைக்குள்ள வெறும் 8 பேர் மட்டும் தான் அந்த நாட்களிலே காப்பாற்றப்பட்டார்கள். You know why do we do this baptism? நம்ம ஏன் இந்த ஞானஸ்தானம் என்ற ஒரு காரியத்தை நம்ம வழிபடுகிறோம்? Why did Jesus Christ tell us to baptize everyone? ஏன் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படுகிறவர் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார்? See, 8 people were protected
from the water. அந்த நாட்களிலே நோவாவின் நாட்களிலே 8 ஜனங்கள் அந்த அந்த தண்ணீரிலிருந்து அவர்கள் So பாதுகாக்கப்பட்டார்கள். likewise, in the same way, baptism is inside the water and outside the water. அதே போலதான் ஞானஸ்தானமும் அந்த தண்ணீருக்குள்ளே முங்கும் போது பவுல் சொல்றாரு, அது கொப்பனையான ஞானஸ்தானம், மீட்கப்படுகிறது ஞானஸ்தானம். 8 பேர் மீட்கப்பட்டாங்க. 8 people are saved. Likewise, you are saved when you are baptized. அதே போல அந்த 8 பேர் அந்த மீட்கப்பட்டது போல நீங்களும் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு மீட்கப்படுகிறீர்கள். So you should not go and fall again inside the pit. நீங்க மறுபடியும் அதே குழியில போய் விழக்கூடாது. So what's the use of everything? இதெல்லாம் பெற்றுக்கொண்டு என்ன அவசியம்? What's the use of everything? இதெல்லாம் So இருந்து we என்ன are பிரயோஜனம்? in the days of Noah. நாமும் நோவாவின் Like in the days of நாட்களை போல இந்த நாட்களிலே இருக்கிறோம். The steering wheel captain is Jesus Christ. நம்மளுடைய கப்பலுடைய கேப்டனாக இயேசு கிறிஸ்து, அந்த ஸ்டியரிங்கை திருப்புகிறவராக இயேசு கிறிஸ்து Many times we had, a great storm in our life. எத்தனையோ நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய புயல் காற்று வீசினது. Many times. எத்தனையோ நாட்கள். But the Lord protected us. ஆனால் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் நம்மை பாதுகாத்தார். அவர் நம்மை பாதுகாத்தார். The Lord protected us. தேவன் நம்மை பாதுகாத்தார். The Lord protected us from many people. நிறைய காரியங்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்தார். Many people, evil people. நிறைய கெட்ட ஜனங்களுடைய The Lord கண்களிலிருந்து நம்மை protected us. பாதுகாத்தார். The Lord protected us. தேவன் தான் நம்மை It was பாதுகாத்தார். the Lord who protected us. தேவனே நம்மை பாதுகாத்தவர். So he is the captain of our ship. அதனால் நம்மளுடைய கப்பலுடைய கேப்டன் இயேசு None கிறிஸ்து. else. வேற யாரும் இல்லை. He is the captain. அவரே கேப்டனாக இருக்கிறார். So many storms came. எத்தனையோ புயல் காற்று வந்தது. You've been protected. நீங்க பாதுகாப்பாக I've இருந்தீங்க. been protected. நான் பாதுகாப்பா இருக்கிறேன். Not because of our self righteousness, நம்மளுடைய சுய நீதியினாலும் சுய but the பரிசுத்தத்தினாலும் அல்ல. righteousness of the Lord. ஆண்டவருடைய பரிசுத்தத்தினால. By the righteousness of the Lord. ஆண்டவருடைய நீதியினாலே. By the righteousness of the Lord. ஆண்டவருடைய We நீதியினால. can't say that we have not sinned. நம்ம பாவம் செய்யல என்று ஒருபோதும் We all have சொல்ல sinned. முடியாது. நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சு. But the Lord forgave us. ஆனால் தேவன் நம்மை The மன்னித்திருக்கிறார். Lord has forgiven us. தேவன் நம்மை The மன்னித்திருக்கிறார். Lord has forgiven us. தேவன் நம்மை So மன்னித்திருக்கிறார். many storms came, எத்தனையோ புயல் காற்று in a வந்தது way. நம்மளுடைய வழிகளிலே. But I'm protected. ஆனால் நான் பாதுகாப்பாக You're இருக்கிறேன். protected. நீங்க பாதுகாப்பா Because of இருக்கீங்க. His word. அவருடைய வார்த்தையினாலே. Because of His glory. அவருடைய மகிமையினாலே. Because of His righteousness. அவருடைய நீதியினாலே. So Noah did not have a steering. அந்த நோவாவுடைய பேலைக்கு எந்த ஸ்டியரிங்கும் இல்ல. So you should not have a steering. அதே போல நீங்களும் எந்த ஸ்டியரிங்கும் இல்லாம Your family will run. உங்களுடைய குடும்பம் I நடக்கும். will supply all your needs, நானே says the உங்களுடைய Lord. தேவைகளை சந்திப்பேன் என்று The தேவன் Lord shall சொல்கிறார். supply all my needs தேவன் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார். according to His riches அவருடைய மகிமையில. in glory அவருடைய மகிமையில. through Christ Jesus. தேவன் தம்முடைய The Lord ஐஸ்வரியத்திலே shall supply all my needs இயேசு கிறிஸ்துவின் மூலமாக according to His glory நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் மகிமையில அவர் through நிறைவேற்றுவார். Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் Hallelujah. மூலமாக. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Don't worry about anything. எதை குறித்தும் Storms பயப்படாதீங்க. shall come. புயல் காற்று வீசலாம். Storms shall come. காற்று வீசலாம். Floods shall come. வெள்ளங்கள் வரலாம். But you shall not be caught in the flood. ஆனால் நீங்களும் அந்த வெள்ளங்களிலே மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. பயங்கரமான புயலல் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காற்றும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என் நேசரேசுவை என் நேசரேசுவை நான் என்றும். Hallelujah. It's the Lord who's been looking after us.
தேவனே நம்மை பார்த்து It's கொண்டிருக்கிறார். the Lord who has been looking after us. ஆண்டவரே நம்மை பார்த்து But we கொண்டிருக்கிறார். have to be obedient. ஆனால் அவருக்கு நாம் So கீழ்ப்படிகிறவர்களாக நாம் don't இருக்க create a வேண்டும். steering for your family. நீங்களே உங்க குடும்பத்தை இயக்கலாம், அந்த ஸ்டியரிங்க வச்சு ஓட்டலாம் என்று நினைக்காதிருங்கள். Just trust in the Lord. நீங்க ஆண்டவரை மட்டும் நம்புங்க. Just trust in the Lord. அவரை மட்டும் நம்புங்க. Even if the people do evil against you, ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக கெட்டதை செய்தாலும் just wait in the Lord. கர்த்தருக்குள் நீங்க காத்திருங்க. Just wait in the Lord. கர்த்தருக்குள் நீங்க காத்திருங்க. And you know, we're seeking David. நம்ம தாவீது ராஜாவை பார்க்கிறோம். What a great pity. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை. You know, he was a wonderful man of God. அவர் ரொம்ப அருமையான தேவ மனிதராக இருந்தவர். A wonderful man chosen by the Lord. ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மிகவும் ஒரு அருமையான தேவ And the மனிதர். Lord said, a man of my own heart. ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னது என்னவென்றால் என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று. Oh, hallelujah. ஹல்லேலூயா. My dear friends, என்னுடைய அன்பான தேவனுடைய you பிள்ளைகளே, know what happened to David? அவருக்கு என்ன நேர்ந்தது? Own son அவருடைய சொந்த குமாரனே took the sword, அந்த பட்டயத்தை பட்டயத்தை எடுத்து came to kill David. தாவீதை கொலை செய்ய வந்து நின்றார். And David had to run with his people. அதனால் தாவீது அவர் கூட இருந்த ஜனங்களுடன் உயிருக்கு தப்பி ஓட வேண்டிய ஒரு நிலைமை. So he had to run up the hill. அந்த மலையின் மேல ஏறி அவர் ஓடணும். He ran up the hill. அந்த மலையின் மேல அவர் ஏறி He ஓடினார். ran up the hill. அந்த மலையின் மேல He அவர் was not able to run. உயிருக்கு பயந்து He was old. ஓட முடியாம, ஏன்னா வயது அவருக்கு அதிக வயது So he had இருந்தது, to ஓட run. முடியாம அவர் ஓடினார். Wonderful man of God. அவ்வளவு அருமையான தேவ மனிதர். Wonderful man who worshipped the Lord. ஆண்டவரை ரொம்ப அழகாக But துதித்த தேவ a great மனிதர். pity, his own son Absalom. ஆனா அவருக்கு ரொம்ப நேர்ந்த ஒரு பயங்கரமான காரியம் என்னவென்றால் அவருடைய சொந்த குமாரனே அவரை கொலை செய்ய So he துரத்தி took the வந்தார். sword. அந்த பட்டயத்தை எடுத்து அவரை துரத்தி கொண்டு He வந்தார். started chasing. அவரை துரத்தி கொண்டு வந்தார். And his son killed all the people in Jerusalem. எருசலேம்ல தாவீதுடைய ஜனங்கள் நிறைய பேரை அவருடைய மகனாக இருந்த அப்சலோம் கொன்று போட்டார். He killed many people. நிறைய பேரை அவர் கொன்று போட்டார். And David ran with his people. தாவீது அவர் கூட இருந்த கொஞ்சம் பேரோட உயிருக்கு தப்பி ஓடினார். His son Absalom took the seat of David. தாவீது அமர்ந்திருந்த இடத்தை, அந்த ராஜ்யத்தை அவருடைய குமாரன் எடுத்துக்கொண்டார். And you know what Absalom did? அதுக்கப்புறம் அப்சலோம் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? He called all the wives, second wives of David. தாவீதுடைய எல்லா மனைவிகளையும் கூப்பிட்டு And in public he made, you know, he spoiled them. வெளியரங்கமாக அவர்களை கெடுத்து போட்டு, And David ran crying unto the Lord. இதெல்லாம் தெரிஞ்சு தாவீது ஆண்டவரை நோக்கி அழுது உயிருக்கு பயந்து He ஓடிக்கொண்டிருந்தார். ran. அவர் ஓடிக்கொண்டிருந்தார். Such a wonderful man. இவ்வளவு அருமையான தேவ மனிதர். When Goliath came to him, before him, அவர் சிறு வயதில் இருக்கும்போது கோலியாத் அவருக்கு முன்பதாக வந்து நிற்கும் போது you know what he said? அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. Such kind of wonderful man. அப்படிப்பட்ட தேவ Had to மனிதர் run. உயிருக்கு பயந்து ஓட Had to வேண்டிய run. நிலைமை. உயிருக்கு பயந்து ஓட வேண்டிய நிலைமை. You know, his own son. அவருடைய சொந்த குமாரன். His own son. அவருடைய சொந்த குமாரனே அப்சலோம். He had a beautiful hair, that Absalom. அந்த அப்சலோம்க்கு ரொம்ப அழகான முடி He looked இருக்கும். very beautiful. அவர் பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பார். So the people got, you know, attached to him. ஜனங்கள் அதை பார்த்து அவருடைய அழகும் அவருடைய தோற்றத்தை பார்த்து அவரால் ஈர்க்கப்பட்டார்கள். But David, wonderful man of God. ஆனால் தாவீதோ மிகவும் அருமையான He தேவ ran மனிதர். up the hill. உயிருக்கு பயந்து மலையின் மேலே You know ஏறி what ஓடினார். happened? At the time, one man called Simeu, அந்த நேரத்துல சிமெயோ என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதர் he came and tortured David like anything. தாவீதை வந்து ரொம்ப மோசமாக Torture பண்ணாரு. He cursed him. அவரை சபித்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. You know, even at the time, David said to his soldier, don't touch him. அந்த நேரத்துல கூட தாவீது அவர் கூட இருந்த ஜனங்களிடத்துல அவர் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. Because the Lord has allowed him to talk. ஏன்னா தேவன் அனுமதித்திருக்கிறார் இவரை இப்படி பேசுவதற்கு. The Lord has allowed him to talk. தேவன் இவர் இப்படி எனக்கு விரோதமாக பேசுவதற்கு அனுமதித்திருக்கிறார். Or he wouldn't have talked like that. அவர் அனுமதிக்காம இவரால இப்படி பேச முடியாது. So leave it. அதனால விட்டுருங்க. Leave it. விட்டுருங்க. One day will come. ஒரு நாள் வரும். Then we'll kill him. அப்பொழுது அவரை நம்ம கொலை செய்யலாம். Hallelujah. The same thing happens. அதே போல நடந்தது. The Lord is a God who does not do anything immediately.
ஆண்டவராகிய தேவன் எதையும் உடனடியாக செய்கிறவர் அல்ல. Many people who will be talking against you, நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாக evil பேசலாம், things against you, கெட்ட காரியங்களை பேசலாம். and they will, you will see they are, in a good manner. அவங்கள பாக்கும்போது அவங்க நல்லா தான் இருப்பாங்க. They'll be good. Suddenly death will strike. ஆனா திடீரென மரணம் அவர்களை தாக்கும். Suddenly the Lord will not act immediately. ஆண்டவர் எப்போதுமே உடனடியாக செய்கிறவர் அல்ல. He will wait for a man to reconcile. ஒரு மனுஷன் திருந்துவதற்கு ஒரு நேரத்தை அவர் கொடுப்பார். If they don't change, அப்படியும் அந்த நேரம் கொடுத்தா அவங்க திருந்தலனா, then the sword of the Lord will come. அப்பொழுதுதான் அவருடைய கோபாக்கினை அவர்கள் மேல வரும். So don't worry about anything. ஆனால் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். We have to be like David. நம்ம தாவீதை போல Trust இருக்க in the வேண்டும். Lord. அவரை நாம் நம்ப And our வேண்டும். time has come. நம்மளுடைய நேரம் Our வந்திருக்கிறது. time has come நம்மளுடைய நேரம் to take the வந்திருக்கிறது. victory. நம்மளுடைய ஜெயத்தை எடுக்கிற Don't worry நேரம். about the things of the world. இந்த உலகத்தின் காரியங்களை நீங்க பார்க்காதிருங்கள், Might be your கவலைப்படாதீர்கள். brothers and sisters who spoke against us are in a very good position now. உங்களுக்கு விரோதமாக பேசின உங்களுடைய சொந்த உறவினர்கள் இல்ல சொந்தக்காரங்க, சொந்த அண்ணன் தம்பி உங்களுக்கு விரோதமா பேசிட்டு இப்ப நல்ல நிலைமையில அவங்க இருக்கலாம். Don't worry about that. அத பார்த்து It's நீங்க all கவலைப்படாதீங்க. அது எல்லாமே But நிரந்தரமான. the Lord will do everything for you permanent. ஆனா ஆண்டவரோ நமக்கு செய்கிற ஒவ்வொன்றும் நிரந்தரமானவைகள். Permanent. அது நிரந்தரமானவைகள். The word of God says, David says, அவருடைய வார்த்தையில தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார். so when you see a rich man or a cruel man, ஒரு ஐஸ்வரியவானோ இல்ல ஒரு கெட்ட மனிதரை நீங்க பார்க்கும்போது, if they see they are looking good and they're in a good position, அவங்களை நீங்க பாக்கும்போது அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, just leave it. அத விட்டுருங்க. Just forget it. அத பார்த்துட்டு மறந்துடுங்க. Because they're going to stay for some days. ஏன்னா அது எல்லாமே ரொம்ப தற்காலிகமானவைகள். They're going to stay for some days. அவங்க இருக்க போறதே கொஞ்ச நாட்கள் தான். After that they'll go. They'll vanish. அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சு போயிருவாங்க. You will not hear the name. அவங்களுடைய பெயரை கூட நீங்க கேட்க மாட்டீங்க. Everything will be forgotten. எல்லாமே மறந்து But you, போயிடும். man of God, ஆனா நீயோ தேவ you மனிதனாய் trust in the இருக்கிற Lord. நீ ஆண்டவரை நீ Don't நம்ப trust in all வேண்டும். the things of this world. இந்த உலகத்தின் காரியங்களை நீ நம்பாமல், Don't worry about what people are saying against you. உனக்கு விரோதமாக இவங்க என்ன பேசுறாங்க நீ கவலைப்படாம, Don't forget everything. எல்லாவற்றையும் நீ மறந்து Trust in your Lord, உன்னுடைய ஆண்டவரை நீ who நம்பு. will deliver you from every problem. அவர் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இருந்து உன்னை If you காப்பாற்றுவார். have lost one, நீ ஒரு காரியத்தை இழந்தாய் if you என்றால், lost one, நீ ஒன்றை இழந்தாய் என்றால், don't forget that you're going to get 1,000. நீ 1000 திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாய் என்பதை Because without மறவாதே. the Lord's knowledge, you would have done lasted one. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாம, அவருக்கு அறியாமல் நீ அதை இழந்திருக்க முடியாது. You will get 1,000 because Lord knows everything. நீ திரும்ப 1000 மடங்கு பெற்றுக்கொள்வாய். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He knows everything. அவர் எல்லாவற்றையும் So அறிந்திருக்கிறார். don't worry about anything. அதனால எதை குறித்தும் If a கவலைப்படாதே. person makes you to walk 1 kilometer, யாராச்சும் உன்னை 1 கிலோமீட்டர் நீ நட என்று உன்னை சொல்லும்போது, walk 2 kilometers. நீ 2 கிலோமீட்டரே நட. That's the word of God. அது ஆண்டவருடைய வார்த்தையில் எழுதி That's the word of God. அப்படியாக தான் Don't worry about anything. எதை குறித்தும் Put your trust in the Lord. ஆண்டவர் மேல உன் நம்பிக்கை Put your வை. trust in the Lord. ஆண்டவர் மேல உன் Don't நம்பிக்கை trust வை. people. ஜனங்களை நீ Many நம்பாதே. times we trust people. நிறைய நேரங்களிலே நம்ம ஜனங்களை நம்புறோம். Many times we trust people. நிறைய நேரங்களிலே ஜனங்களை தான் At நம்ம last they'll நம்புறோம். pull us down. கடைசில அவங்க தான் நம்மள கீழ தள்ளுறாங்க. They'll try to pull us down. நம்மள கீழ Because we தள்ள trusted them. ஏன்னா அவங்கள நம்ம We நம்புறோம். didn't trust our Lord, our Savior. நம்மளுடைய ஆண்டவராகிய தேவனை நம்ம நம்பல. But everything which happens together for good for those who love God and those who are called according to His purpose. For all things, சகலமும் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. All things work together for good for those who love God and those who are called according to His purpose. அவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களுக்கும் அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாமே நன்மையாக தான் நடக்கிறது. Hallelujah. 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 My dear people. அன்பான தேவனுடைய My dear பிள்ளைகளே. people. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. I was thinking for a long time. நான் ரொம்ப நாட்களாக இதை யோசித்து Many years. எத்தனையோ ஆண்டுகளாக யோசித்துக் கொண்டிருந்தேன். I was thinking about one thing. ஒரு காரியத்தை நான் சிந்தித்துக் Why did கொண்டிருந்தேன். the Lord select us? ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொள்ள Why வேண்டும்? did the Lord select our church? நம்மளுடைய சபையை ஏன் தேவன் What தேர்ந்தெடுக்க did வேண்டும்? He see better than others in us?
மற்றவர்களை காட்டிலும் எந்த நன்மையை அவர் நம்ம இடத்துல கண்டார்? What did the Lord see better in us than others? மற்றவர்களை காட்டிலும் இவங்க கிட்ட என்ன பெட்டர் என்று அவர் Why கண்டுபிடித்தார்? does the Lord pour a mighty anointing? ஏன் அவருடைய மகா பெரிய அபிஷேகத்தை நம்ம Why சபையில does the ஊற்றினார்? Lord give us a mighty anointing, mighty power, mighty oil, everything? ஏன் அவருடைய பலத்த அபிஷேகமும் பலத்த What வல்லமையும் is பலத்த special? எண்ணெயும் நம்ம சபைக்கு அவர் கொடுக்கணும். What is special with us? நம்ம கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா What is இருக்கு? special in us? நம்ம கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா This was இருக்கு? my thought for a long time. இப்படியாக தான் நான் ரொம்ப நாட்களாக This was சிந்தித்துக் the கொண்டிருந்தேன். thought for a long time. இதை தான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். At last, I கடைசி found out one thing. ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். One thing. ஒரு காரியம். Can you read that verse in Matthew or what it is? Yeah. Matthew 22. மத்தேயு 22ஆம் அதிகாரம். English, read it in English. Matthew 22. Come on, quick. 22 and verse. Yes, take it. Take it. Matthew 22 and verse 37. This is what the Lord revealed. Matthew. What's the verse? 37. You know, and you also have to read, someone has got to read it in Tamil. Okay, fine. That is, Jesus said unto him, யாராவது see, தமிழ் one person asked in 36, Master, which disciples asked Lord Jesus Christ, Master, which is the great commandment in the law? See, it's very important, very important verse. Master, which is the great commandment in the law? You know, Jesus said unto him, Thou shalt love the Lord thy God with all thy heart, and with all thy soul, and with all thy mind. This is the first and the great commandment in 38. And the second is like unto it, Thou shalt love thy neighbor as thyself. Amen. See, read it Tamil. தமிழ்ல யாராச்சும் படிங்க. போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, சீஷனை நோக்கி என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. அப்புறம் இதுக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. This is what I found. இததான் நான் கண்டுபிடிச்சேன். See, I think from my young days I had the love and zeal for the Lord. என்னோட சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் மேல அன்பும் அவருக்காக ஒரு வைராக்கியமும் எனக்குள்ள And the காணப்பட்டது. same thing I tried to teach the people in our church. நம்மளுடைய சபைக்கு வருகிறவர்களுக்கும் அதையே தான் நான் சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேன். Only some people, they come for the pleasures of the world. சில பேர் மட்டும்தான் நம்ம சபையில உலகத்தின் காரியங்களுக்காக ஆண்டவரை தேடி வருகிறார்கள். Everyone wants the pleasures of the world. எல்லாருக்குமே உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் But வேண்டும். the most important for the people is the love of Christ. ஆனா இதெல்லாம் காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எது இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மேல அன்பு. Many of our people, நம்ம சபையில இருக்க நிறைய they ஜனங்கள் have the love for Christ, the love of Christ. கிறிஸ்துவின் மேல அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். So this is the greatest thing, இதுதான் greatest ரொம்ப command. பெரிய கட்டளையாக And இருக்கிறது. when I was in the young days, நான் சிறு வயதுல இருக்கும்போது I used to pray, நான் ஜெபிப்பேன். even if I'm not protected, நான் பாதுகாப்பாக இல்லனாலும் the other பரவாயில்ல, person next to me should be protected. என் பக்கத்துல இருக்கிறவங்க That பாதுகாப்பாக was my இருக்கணும். prayer. இப்படியாக தான் என் It's ஜெபம் not இருக்கும். written your enemy. இந்த இடத்துல உன்னுடைய எதிராளி என்று போடல. Mind it. So because if he's my enemy, I don't think I'll be able to love him like that. But whatever it is. And the second is like unto
thou shalt love thy neighbor as thyself. In Tamil, read that. உன்னை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. This is where many of our people lack. உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்ட கட்டளைக்கு தான் நிறைய பேர் குறைவோட காணப்படுறீங்க. If anyone comes and sits near you, யாராச்சும் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா, you ask, why you are coming and sitting near me? நீங்க அவங்க கிட்ட கேக்குறீங்க, ஏன் பக்கத்துல வந்து உட்காருங்க? You don't love him as you love yourself. நீங்க உங்களை நேசிக்கிறது போல அவர்களை நீங்கள் நேசிக்கிறது இல்லை. And you bring your children first, in every place, wherever you go. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்க பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் இருக்கணும், ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. You want to be more important. நீங்க தான் அங்க ரொம்ப முக்கியமா காண்பிக்கப்பட You want to be வேண்டும் என்று protected. நீங்க தான் பாதுகாப்பாக You, இருக்கணும். your family should be protected. நீங்க உங்க குடும்பம் தான் You are not bothered பாதுகாப்பாக about other இருக்கணும். people's family. மற்றவங்களுடைய குடும்பங்களை பற்றி கவலைப்படுகிறது Be இல்லை. careful. You have to change your mind. நீங்க உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள The first வேண்டும். thing, love your God, your Lord. முதலாவது கற்பனை என்னவென்றால் உங்களுடைய ஆண்டவராகிய தேவனை உங்களுடைய முழு இருதயத்தோடும் I உங்களுடைய think முழு this is why the Lord has loved us. இந்த காரியம் இருக்கிறதுனால தான் Nothing, not because we are perfect. நம்ம நீதிமான்களாக When the Lord called me, I knew that I was not at all perfect. ஆண்டவர் என்னை அழைக்கும் போது எனக்கு தெரியும் நான் பரிசுத்தமாக இல்லை என்று. I know that I was not at all perfect. நான் பரிசுத்தமாகவே இல்லைன்னு எனக்கு தெரியும். Then why did the Lord call me? அப்படி இருக்கும்போது தேவன் What did He find in me? அப்படி என்ன எனக்குள்ள You found கண்டுபிடித்தார். something what I did not know. எனக்கே தெரியாத ஒரு காரியத்தை நீங்க The love of கண்டுபிடிச்சீங்க. Christ. கிறிஸ்துவின் மேல இருக்கிற I அன்பு love you, Lord, than anything. எல்லாற்றையும் காற்றிலும் உம்மைதான் நான் நேசிக்கிறேன். I love the Lord so much. என் ஆண்டவரை நான் மிகவும் அதிகமாக I love the நேசிக்கிறேன். Lord like Simon Peter. சீமோன் பேதுருவை போல நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். The Lord, I love the Lord so much. அவ்வளவு அதிகமாக என் And ஆண்டவரை I நான் still love the நேசிக்கிறேன். Lord. இன்னும் இப்ப And I வரைக்கும் அவரை will நான் love the Lord. நேசிக்கிறேன். இனிமேலும் அவரை நான் Because there's நேசிப்பேன். none in this world whom I love more than Him. ஏன்னா அவரை காட்டிலும் வேற யார் மேலயும் அந்த உலகத்துல எனக்கு அன்பு So இல்லை. what shall we do? அதனால நம்ம என்ன செய்ய Why வேண்டும்? did I go for the ministry in all these places? ஏன் ஊழியத்தின் நிமித்தமாக இத்தனை இடத்துக்குலாம் நான் போகணும்? Not to get money or anything else. பணம் சம்பாதிக்கணும், இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கணும் என்றதெல்லாம் கிடையாது. The love of Christ. கிறிஸ்துவின் மேல இருக்க அன்பின் The love of நிமித்தமாக. Christ. கிறிஸ்துவின் மேல இருக்கிற The அன்பின் love of நிமித்தமாக. Christ. The love of Christ. கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக. When I was, again, when I started the prayer walk in Erkard Hills, நேர்காடு மலையில திரும்ப ஜெபத்திலே நடக்க வேண்டும் என்று நான் in நினைத்து 2013, 2013 ஆண்டுல the first day some people came with me. ஃபர்ஸ்ட் நாள் நிறைய பேர் என் கூட வந்தாங்க. 2 பேர் வந்தாங்க. Second day no one came. இரண்டாவது நாள்ல யாருமே இல்ல. All alone. தனிமையாக. All alone. தனிமையாக. But still I was, equipped by the Lord to walk. அப்படி இருந்தும் என்னை நடக்க வைத்தது ஆண்டவர். Because now it's so easy because some people are coming with me. இப்பொழுதெல்லாம் அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா சில பேர் எனக்கு கூட வராங்க. So they are also walking with me. அவங்களும் என் கூட நடந்துட்டு So வராங்க. it's very easy. அதனால ஈஸியா இருக்கு. But if you had to walk alone. ஆனா நீங்க தனியா But நடக்கும்போது now we have good roads. இப்பொழுதெல்லாம் நல்ல சாலைகள் We walk in இருக்குது. the good roads. நம்ம நல்ல சாலைகளில நடக்கிறோம். In Erkard we walk in the good road. ஏற்காடுல நல்ல ரோட்ல தான் நடக்கிறோம். In people going here and there. People going here and there. ஜனங்கள் அங்க எங்க நிறைய இடத்துல Those days பார்க்கலாம். I used to go to the villages. அந்த நாட்களே கிராமங்களுக்கு Can't செல்வேன். see one person. ஒரு நபர் கூட பார்க்க முடியாது. Walking all alone. எல்லா தனிமையா நடக்கணும். In the forest. காடுகளின் பகுதிகளிலே. That's where the Lord, opened my eyes with that song. When we walk with the Lord. Can you translate? ஆண்டவருடன் நடக்கும்போது In the light of His word. அவருடைய பாதையில இருக்கிற வெளிச்சம், அவருடைய வசனத்திலிருந்து வருகிற வெளிச்சம். When we walk with the Lord. நம்ம ஆண்டவருடன் நம்ம நடக்கும் In the light of His word. அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிற வெளிச்சம். What a glory He sheds on our way. நம்மளுடைய பாதைகளிலே எவ்வளவு பெரிய மகிமை அவர் நமக்கு கொடுக்கிறார், அனுப்புகிறார். When we do His good will. அவருடைய நல்ல சித்தத்தை நாம் செய்யும்போது He abide with us too. அவர் நம்முடன் தங்கி இருக்கிறார். And to all who will trust and obey. யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை நம்புகிறாங்களோ அவங்க கூட எல்லாம் அவர் இருக்கிறார். Trust and obey. அதனால அவரை நம்பி கீழ்ப்படிங்க.
For there's no other way ஏன்னா அதை தவிர வேற வழி எதுவும் இல்லை. to be happy in Jesus கிறிஸ்துவுக்குள் நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் when we trust and obey. அவரை நாம் நம்பி கீழ்ப்படியும் போது. This was a song which I sang in the school. நான் ஸ்கூல் படிக்கும் போது பாடின பாடல் இது. It was sung in the school by the choir and all the people in the school, all the children in the school. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது choirல அசெம்பிளி டைம்ல எல்லா பிள்ளைகளும் பாடின And I totally forgot about this song. அப்புறம் நான் வளர்ந்த பிறகு இந்த பாடல் எல்லாம் நான் மறந்துட்டேன். Totally, I have never sung after that. அதுக்கப்புறம் நான் பாடினதே கிடையாது. After the schooling, I have not sung at all. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு இந்த பாடல்ல நான் அப்படியே மறந்துட்டேன், பாடினதும் கிடையாது. Nearly, I think in 2013, what will be my age? 2013ஆம் ஆண்டில் என்னோட வயது என்னவா இருந்திருக்கும்? Might be 49 or something like that. ஒரு 49 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். After so many years, ஸ்கூல் முடிச்சி அத்தனை ஆண்டு all alone, தனிமையா இருக்கும்போது, all alone walking in the forest, இந்த காடுகளிலே தனியா நடக்கும்போது, and I said, Lord, have I got to do this? அப்ப நான் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே நான் இத செய்யணுமா? If the word of God says, if it's God's will, you will send some people to help us. அவருடைய வார்த்தையில எப்படி எழுதி இருக்கிறது என்றால் அது மெய்யாகவே அவருடைய சித்தமா இருக்கும் என்றால் யாரையாவது அவர் நமக்கு உதவிக்கு என்று But no one with me. ஆனா எனக்கோ யாரும் இல்ல. How can I take that this your will? இப்படி இருக்கும்போது இது உம்முடைய சித்தம் தான் என்று எனக்கு எப்படி புரிந்து கொள்ள முடியும்? And mist covered, fully covered with mist. அப்பொழுது பனி மூட்டம் அப்படியே சூழ்ந்து. Can't see the way. I do not know also the way. வழி கூட எனக்கு தெரியல. Have I got to do this? இதெல்லாம் நான் செய்யணுமா? Have I got to do this? இப்படி எல்லாம் நான் செய்யணுமா? And the Holy Spirit came there. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்தார். Very important. This is very important. Holy Spirit came there. அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். And inside me he sang this song. எனக்குள்ளே இருந்து அவர்தான் இந்த பாடலை பாடினார். When we walk, can anyone take the song for me? When we walk with the Lord, can you say? ஆண்டவருடன் நம்ம நடக்கும்போது In the light of His word. அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிற வெளிச்சம். What a glory He sheds on our way. நம்முடைய பாதையில அவருடைய மகிமை அவர் அருளுகிறார். When we do His good will. அவருடைய மெய்யான நல்ல சித்தத்தை நாம் செய்யும் போது He'll abide with us still. அவர் நம்மோட தங்கி இருப்பார். And to all who will trust and obey. அவரை யாரெல்லாம் நம்பி கீழ்ப்படிக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் அவர் இருப்பார். Trust and obey. அதனால அவரை நம்பி கீழ்ப்படிங்க. For there's no other way அதை தவிர வேற வழி எதுவும் இல்லை. to be happy in Jesus. கிறிஸ்துவுக்குள் நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் But to trust and obey. அவரை நாம் நம்பி கீழ்ப்படிய வேண்டும். Trust and obey. அதனால அவரை நம்பி கீழ்ப்படிங்க. Hallelujah. This one I know. இதுதான் எனக்கு தெரியும். I did not know the wordings. அதற்கு அப்புறம் இருக்கிற வரிகள்லாம் எனக்கு தெரியாது. இந்த Because கோரஸ் தான் எனக்கு தெரியும். childhood, school days I had sung this song. நான் ஸ்கூல் படிக்கும்போது பாடின பாடல் இது. So I did not know after this. அதுக்கு அப்புறம் வருகிற வரிகள்லாம் எனக்கு தெரியாது. Because that day I was walking, the mist was fully covered with mist. ஏன்னா அந்த நேரத்திலே பனிமூட்டம் சூழ்ந்திருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் நடந்து கொண்டிருந்தேன். And this song came after so many years, nearly 49 years. That's nearly I would have studied schooling about 35 years, 38 years back. ஒரு 38 வருஷம் 35. And after that, suddenly this song coming inside my mind. ஒரு 35 வருஷம். How can I recollect? நினைவு வருகிறது. அந்த வரிகள்லாம் எப்படி எனக்கு நினைவு கூற முடியும்? This is what came, but when we walk with the Lord, that came. இந்த கோரஸ் எனக்கு வந்தது. In the light of His word. அவருடைய வார்த்தையில இருக்கிற வெளிச்சம். What a glory He sheds on our way. அவருடைய மகிமை அவர் அருளுகிறார் நம்மளுடைய பாதையில். When we do His good will. அவருடைய மெய்யான சித்தத்தை நாம் He'll செய்யும்போது abide with us still. அவர் எப்பொழுதுமே நமக்குள்ள தங்கி இருப்பார். And to all who will trust and obey. யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்கள நம்புறாங்க. So what He says, trust and obey. அதனால அவரை நம்பி நீங்க கீழ்ப்படிங்க. He's telling to me, trust and obey. அவர் இப்படியாக என்னை அந்த நேரத்துல உணர்த்தினார். நீ என்னை நம்பு, என்னை For there's no other way அதை தவிர வேற வழி உனக்கு ஒன்றுமில்லை. to be happy in Jesus. கிறிஸ்துவுக்குள் நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் But என்றால் to trust and obey. நீ அவரை நம்பி நீ You know கீழ்ப்படிய what I thought? What I வேண்டும். thought at the time? What God, you lifted me to a high place. என்ன ஆண்டவரே நீங்க என்ன உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்க. I was nothing when I started
doing a job. நான் வேலை செய்ய தொடங்கின போது ஒன்றுமில்லாத நிலைமையில I was the least in my family. என் குடும்பத்திலே ரொம்ப கடைசியில தான் நான் இருந்தேன். At least in my family. என் குடும்பத்திலே ரொம்ப கடைசியான நிலைமையில. So, but you, O Lord, I found favor in your sight. ஆனா உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தபடியினால. And in business you lifted me high. நான் செய்த வேலையிலே நீர் என்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போனீர். You lifted me high, Lord. நீர் தான் என்னை You gave me everything. எனக்கு எல்லாமே கொடுத்தீங்க. You gave me what I have never thought in my life. நான் எண்ணி பார்க்காத காரியங்களை. I never thought I'll buy a car, I'll do this, that thing, nothing. நான் கார் வாங்குவேன், இதை செய்வேன், அதை செய்வேன்லாம் நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. Only bike or something like that. பைக் வாங்குவேன், அப்படிதான் நான் நினைச்சிருக்கிறேன். Any car if I see today I'll buy. அதாவது ஒரு கார் நல்ல மாடல் கார்னா அது பார்த்தேன்னா நான் வாங்கிடுவேன். Same day I'll buy. அதே நாள்ல வாங்கிடுவேன். With cash. காசு கொடுத்து வாங்குவேன். I had so much. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். You made me lose everything and come and do this ministry. ஆனா இதெல்லாவற்றையும் இழந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் என்னை. And you making me walk alone. என்னை இப்ப தனியா நடக்க வைக்கிறீங்களே. If I fall and die, who is there to take me to my home? இங்க நான் தெரியாம கீழ விழுந்து நான் மரித்து போனேனா Who will know where I have fallen down? நான் எங்க கீழ விழுந்து கிடக்குறேன்னு கூட யாருக்கும் தெரியாது. Why, Lord? ஆண்டவரே. But this is what he said. ஆனா இந்த காரியத்தை இந்த வார்த்தையை தான் So I came to my room near that lake in the what road is Ladies Seat Road. I came to my room. அந்த Ladies Seat Roadக்கு நான் வந்துட்டேன். I took the net. அப்புறம் நெட் போன் எடுத்து I wanted to find about this song. இந்த பாடலை நான் பார்க்கணும்னு நான் I was not able to imagine the wordings in this song. ஏன்னா இந்த பாடலிலே வருகிற வரி எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு இதுல இருக்கிற வேர்டிங்ஸ் எல்லாம் தெரியல. இந்த வேர்டிங்ஸ் படிச்ச உடனே அசந்து போய்விட்டேன். அப்புறம் இந்த பாடலிலே இருக்கிற வரிகளை படித்த பிறகு அதுல ரொம்ப You know what that says? Not a shadow can rise. ஒரு நிழலாகிலும் வர முடியாது. Because that was a shadow. I was walking in the shadow. Not a shadow can rise. இந்த நிழலாகிலும் எழும்பி வர முடியாது. Not a cloud in the skies. மேகத்திலே வானத்திலே எந்த ஒரு மேகமும் வர முடியாது. மேகம் தான் வந்துச்சு, எனக்கு கண்ணு தெரியல. Not a cloud in the skies. Might be the song was for me itself. இந்த பாடல் எனக்கே என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கொண்டுதான் ஆகணும். நான் ஒன்னு சொன்னா ஒன்னு சொல்றேன். Not a cloud in the skies. வானத்திலே ஒரு மேகமாகினாலும். Not a shadow can rise. எந்த ஒரு நிழலும் எழும்ப முடியாது. Not a cloud in the skies. வானத்திலே எந்த ஒரு மேகமும் வர முடியாது. But a smile quickly drives it away. அது எல்லாவற்றிலும் அவருடைய சிரிப்பினாலே அவர் தள்ளி விடுவார். Not a doubt nor a fear. எந்த ஒரு பயமும் எந்த ஒரு நான் சந்தேகப்பட்டேன்ல. ஏன்னா அந்த நேரத்துல நான் சந்தேகப்பட்டேன். Not a doubt nor a fear. எந்த ஒரு பயமும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. Hallelujah. Not a sigh nor a tear. எந்த ஒரு துக்கமும் எந்த ஒரு கண்ணீரும் இல்லை. Can abide while we trust and obey. எதுமே எந்த ஒரு கண்ணீரும் எந்த ஒரு கஷ்டமும் நம்ம கூட இருக்க முடியாது எப்போ அவரை நம்ம நம்பி அவரை கீழ்ப்படியும் போது. So when I read this after in the net, அப்புறம் அந்த வரிகளை நான் படித்து பார்க்கும்போது every sorrow left me. என்கிட்ட இருந்த எல்லா துக்கங்களும் பறந்தோடின. Courage came inside. எனக்குள்ளே உற்சாகம் வந்தது. Because the word of God. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை. The word of God. ஆண்டவருடைய வார்த்தை இது. Whatever I asked. நான் கேட்டதை ஆண்டவர். When I came to my room. என்னுடைய ரூமுக்கு நான் வந்த பிறகு. And now the Lord says, no, don't doubt anything. இப்பொழுது உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். It's my will. இது என்னுடைய சித்தம் தான். Walk. நீ அதனால் நட. Walk. நீ நட. Walk. You know what happened? அப்புறம் என்ன நடந்தது? Do you know what happened? என்ன நடந்ததுன்னு தெரியுமா? There was a great wall called Jericho wall. பெரிய எரிகோ கோட்டை. எரிகோ மதில். There was a great wall. பெரிய மதில். Not like the small wall. It's 9 inches. இந்த சின்ன செவுரு மாதிரி கிடையாது. This wall is only made of 9 inches. இந்த செவுரு 9 இன்ச்ல தான் செய்யப்பட்டிருக்கிறது. A brick will be 4.5 inches.
ஒரு செங்கலோட அளவு 4 அளவு இருக்கும். So 2 bricks will be 9 inches. 2 செங்கல் சேர்ந்து 9. So it's just 9 inches wall. ஒரு 9 நீளம் அந்த செவுரு தான். But this Jericho wall was in feet. ஆனா இந்த எரிகோ கோட்டையோ எரிகோ மதிலோ அடிகளிலே இருந்தது. It was in feet, so big. அவ்வளவு பெரியதா இருந்தது. I have not checked how many feet it was, but it will be very, it will be huge like this, more than this. நான் எவ்வளவு பெருசுன்னு நான் செக் பண்ணி பார்த்தது இல்ல, ஆனா நிச்சயமா ரொம்ப But பெருசா. anyway you can check, it will be so big. அது ரொம்ப பெருசா இருக்கும். No one can do anything. யாரும் எதுவும் பண்ண It will முடியாது. be very tall. அவ்வளவு உயரமா இருக்கும். And in what did the Lord said? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? What did the Lord say? ஆண்டவர் என்ன சொன்னார்? He did not say go and put a bomb inside that அந்த இடத்துல போய் நீங்க ஒரு வெடிகுண்டு போடுங்கன்னு சொல்லல. and it'll break into pieces. அது உடனடியா கீழே விழுந்துரும். Or he did not say go and take a spear or whatever it is and just try to make a hole. இல்ல அத ஓட்ட போடுங்க போய் இடிங்கன்னு ஆண்டவர் சொல்லல. He did not say anything. அப்படி எல்லாம் ஆண்டவர் You know what he சொல்லல. said? அவர் சொன்னது என்ன தெரியுமா? Make one round 7 days. 7 நாளுக்கு அதை சுற்றி வாருங்கள். 7 days make one round. 7 நாளுக்கு அதை சுற்றி வாருங்கள். You know what you should say? நீங்க சொல்ல வேண்டிய காரியம் For the என்னவென்றால் Lord is good கர்த்தர் நல்லவர், and his mercies endureth forever. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் 7 உள்ளது. days you round that wall. 7 நாட்கள் அதை சுற்றி வந்து And the 7th day the wall collapsed and fell down. அப்பொழுது அந்த 7ஆம் நாளிலே அந்த கோட்டை கீழே இடிந்து They did not விழுந்தது. take the spear, they did not do anything, they did not do anything, it just fell down. எந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து அதை உடைக்கல, வேற எதுவும் பண்ணல. You know what did they தானாவே say? கீழே விழுந்தது. அவங்க For the சொன்னது Lord என்ன is தெரியுமா? good. கர்த்தர் நல்லவர், The Lord is good and his mercies endureth forever. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. 7 days they rounded that. 7 நாட்கள் அதை சுற்றி They did not வந்தார்கள். fight, அவங்க சண்டை போடல, they did not put a bomb, அங்க போய் எந்த குண்டு they போடல, did not put fire, அங்க போய் அக்கினிய போடல, just they walked. சும்மா நடந்தாங்க. Just they walked. அவங்க நடக்க The people மட்டும் of Jericho, what would they have thought? அந்த எரிகோவின் ஜனங்கள் எப்படி நினைச்சிருப்பாங்க? These people are fools. இந்த ஜனங்கள் பைத்தியக்கார ஜனங்கள், These people are இந்த fools. ஜனங்கள் பைத்தியக்கார ஜனங்கள். Why are they walking? ஏன் இத சுற்றி நடந்து They're கொண்டிருக்காங்க? telling some word. God is good and his mercy endureth. எதையோ ஒன்னு சொல்லிட்டு நடந்து கொண்டிருக்காங்க. What can they do to our wall? நம்மளுடைய மதிலுக்கு அவங்க என்ன செய்ய முடியும்? They can't do anything. அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. Just they're walking like this. அவங்க சும்மா நடந்துட்டு இருக்காங்களே. When the 7th day when they walked, ஆனா அந்த 7ஆவது நாள் வரும்போது when they finished it, அவங்க நடந்து முடித்த it பிறகு broke into pieces. அது அப்படியே கீழே தரமட்டமாய் விழுந்தது. And the people ran inside அப்பொழுது ஜனங்கள் அந்த நகரத்துக்குள்ளே and took சென்றார்கள். possession. அங்கே போய் அவர்கள் அதிகாரத்தை எடுத்தார்கள். My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளையே, this is the way of the Lord. இதுதான் ஆண்டவருடைய வழியாக You இருக்கிறது. need not fight. நீங்க போய் சண்டை போட வேண்டாம். On the 7th day, அந்த 7ஆம் நாளிலே when they said, God is good and his mercy endureth forever, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று the சொன்னபோது Lord's angels were waiting ஆண்டவருடைய தேவ தூதர்கள் காத்து near கொண்டிருந்தார்கள். the wall of Jericho, அந்த எரிகோ கோட்டைக்கு பக்கத்துல took the hand steady, அவங்களுடைய கரங்களை எடுத்து steady வச்சு 7th day, அந்த 7ஆம் when நாளிலே they finished the 7th day walk, அந்த 7ஆம் நாளிலே நடந்து one முடித்த பிறகு shot, ஒரே அடிதான் the wall fell down. அந்த கோட்டை கீழே Such a விழுந்தது. big wall. பெரிய கோட்டை, Can't imagine. நீங்க நினைச்சு பார்க்க That முடியாது. is the power of God. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை, That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. What's your work? நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? God is good and his mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை You will live என்றென்றைக்கும் long. உள்ளது. அப்பொழுது நீங்க நீடித்த நாட்கள் You will live இருப்பீங்க. long. நீங்க நீடித்த நாட்கள் You will live இருப்பீங்க. long. நீங்க நீடித்த You will have நாட்கள் peace. வாழ்வீர்கள். உங்களுக்கு சமாதானம் You will have இருக்கும். healing. சுகம் You இருக்கும். will have joy and happiness. உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் You இருக்கும். will have long life, prosperity, everything. நீடித்த நாட்கள், செழிப்பு, எல்லாவற்றையும் God நீங்கள் is good and பெற்றுக்கொள்வீங்க. his mercies endureth forever. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. Now put your thing. Hallelujah. உன் கார்டு எடுத்து போட்டு தூங்காத. Amen. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது? தூங்குறவங்க ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Yandro shahandro neketro yanaka tribindronia yeshahu yaho yakarudrinio. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கோர
பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு சேர்த்தரைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு சேர்த்தரைத்த அன்பை இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஆமென் சொல்லுங்க. பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கரம் கொண்டு கரம் கொண்டு சேர்த்துரைத்த உங்க பெயர் என்ன என்று ஜனங்க கேட்கும் போது நான் சொல்லுவேன் நல்லவர் என்று அவரை நான் துதிப்பேன். ஆமென். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? இந்த வருஷம் கர்த்தர் நம்ம சொல்லிருக்காரு, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி ரட்டை களைத்து போட்டு இத்தனை வருஷம் காத்திருப்பு முடிந்தது. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கர்த்தர் நம்மை கட்டுவான். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியான ஒரு பலத்த கரத்தை நீட்டுவார். எப்படி எரிகோ மதில் கீழே விழுந்ததோ அதே போல கர்த்தருக்கு கிருபை உண்டாவதாக, கர்த்தருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லுவார்களாக. ஹல்லேலூயா. ஆமென். நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கொள்ளும்படி ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த முறை 26ஆம் தேதி நான் ஏற்காடு போகும்போது நாங்க எப்ப நடக்கிறோம் அந்த டைம் நான் கரெக்டா உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க அந்த நேரத்துல என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இத்தனை காலம் இருந்த அந்த கோட்டை இந்த 2026 உடைய போது. ஆமென். 26ஆம் தேதி அங்க போவேன். 26ஆம் தேதி கர்த்தர் உடைப்பாரா உடைக்க மாட்டாரா? உடைப்பார். ஆமென். நான் நடக்கும்படி கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அங்க 26ஆம் தேதி போன உடனே நேரம் அங்க போயிட்டு நின்று நான் நடக்க ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்லணும் அந்த டைம்ல? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல உங்க வீட்டுல இருக்க எல்லா கோட்டைகளா கீழே விழுது. கர்த்தர் உங்க வீட்டுல பெரிய அற்புதங்களை செய்யறத நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும், என் நேசரேசுவை நான் என்றும். ஹல்லேலூயா. அன்னைக்கு கூட யோசுவா அங்க காலேப் யோசுவாலாம் எழுந்திருந்தாரு. அங்க கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி அவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போராடினாங்க.
நான் உங்களுக்காக போராடுவேன். என்னோட சேர்ந்து நீங்களும் போராடுவீங்க. ஹல்லேலூயா. நாம் சுதந்திரிக்கும்படி, நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் இந்த ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். இதுக்கு தடை உண்டாக்காதபடி, சாத்தான் எந்த விதத்திலையும் தடைகள் உண்டாக்காதபடி. நான் 26ஆம் தேதி போலான்னு சொல்றேன், ஒருத்தங்க 27ன்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் புரியாது கர்த்தருடைய ஞானத்தை. கூட சீமோன் பேதுரு மாதிரி பிசாசுக்கு இருப்பாங்க தெரியுமா? இல்ல 26ஆம் தேதி போனா இப்பதான் எல்லாம் பண்ணிருக்கோம், அப்படி விட்டுட்டு போக கூடாது அப்படின்வாங்க. 26ஆம் தேதி தான் போவேன். எங்களுக்கு முக்கியம் எங்க ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. 26ல 26ஆம் தேதி போகாம 27க்கு போகுது. அப்போ ஒரு வருஷம் விட்டுருமா நம்ம? இல்ல 26ஆம் தேதி போய் ஆமென் என்ன சொல்லுவோம்? அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஆமென் ஆமென் ஆமென். நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அருகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் பாசமாய் சிலுவையில் பலியா. ஆமென் சொல்லுங்க. பாசமாய் சிலுவையில் பலியா. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நாமம் புகலிடமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவேன். நாமம் என் புகலிடமே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லுங்க சொல்லுங்க. யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிற தேவன், எல்லாம் பார்த்து கொள்வீர். பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கல. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவேன். சரி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 2026ல கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எரிகோ மதில் விடுமா? உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ மதில் நீ கானான் தேசத்துக்குள்ள போகாதபடி, நீ கானான் தேசம் என்ற கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற தேசத்துக்குள்ள போகாதபடி உன்னை தடை செய்கிற அந்த எரிகோ மதிலை கர்த்தர் உடைப்பாரா, உடைக்க மாட்டாரா? விசுவாசிக்காரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? உடைப்பாரா, உடைக்குமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. கத்துங்க கத்துங்க கத்துங்க. கேட்கணுங்க. வானத்துல கேட்கணும், வானத்துல கேட்கணும், வானத்துல கேட்கணும். கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர்.
இரக்கம் கிருபையுள்ள தேவா மறவாமல் துதிக்கின்றேன். இரக்கம் கிருபையுள்ள தேவா மறவாமல் துதிக்கின்றேன். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தயபரா நீர் என்னை அறிந்தீர். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தயபரா நீர் என்னை அறிந்தீர். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்தவராய், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்தவராய் செல்லுவேன். தெலுங்குல இந்த பாட்டு தெரியுமா? இரக்கம் கிருபையுள்ள தேவா மற ஜெபசமால தெலுங்குல பாடுவாங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். இரக்கம் கிருபையுள்ள தேவா மறவாமல் துதிக்கின்றேன். நம்ம ஞான பாட்டு. இம்மட்டும் எங்களை கொண்டு வந்தீரே, எரிகோ மதிலுக்கு பக்கத்தில் வந்தோம். இம்மட்டும் எங்களை கொண்டு நீர் வந்தீரே, எரிகோ மதிலை சுற்றி வருவோம். கர்த்தர் நல்லவர் என்று அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்று அவர் கிருபை என்று உள்ளது என்று நாங்க சொல்லுவோம். சொல்லுங்க ஆண்டவரே, கேளுங்க கேளுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் செய்து முடிப்பார். தேவா மறவாமல் துதிக்கின்றேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தினால் தான் நீங்க ஜெயிக்க போறீங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க விசுவாசத்தினால் தான் இந்த காரியத்துல வெற்றி பெற போறீங்க. உங்க விசுவாசம் தேவைப்படுகிறது. பாஸ்டர், நீங்க மட்டும் பண்ண இல்ல, நீங்களும் என்னோட கோஆபரேட் பண்ணணும், நீங்களும் என்னோட கூட சேரணும். அப்பதான் உங்க விசுவாசம், என் நம்பிக்கை, என் விசுவாசம், கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றி போட ஒரே நொடி போதும், ஒரு நிமிஷம் போதும். ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, உங்க வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க, மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும். துக்கம் மாறிடும், துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்ல போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுமே, ஒரு வார்த்தை சொல்லாமே, வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க விசுவாசம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றுதல் வேணும்னா உங்க விசுவாசம் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொன்னா எல்லாருமே ஒரு மனதோடு சொல்லணும். எல்லாரும் ஒரு மனதோடு சொல்லணும். நீங்க கர்த்தர் நல்லவர் கிருபை என்று சொல்லவே இல்லை. அந்த நேரம் மறந்துட்டீங்க, தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? அந்த நேரத்தை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லுங்க. சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, சொல்லும் போது நீ சொல்லணும்,
எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், கிருபை என்று சொல்லிட்டே இருக்கணும். சொல்ல 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 வானத்துல இருந்து தேவதூதர் இறங்கி வருவாங்க, சுத்தியோட வருவாங்க. இந்த தடவை எதிர எப்படி வருவாங்க? சுத்தியோட வருவாங்க. உனக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை ஒரே சுத்தி அடியில உடைக்கிறதுக்கு தூதர்கள் ஒரு அடி அடிச்சா போதும். ஒரே தூதர் அடிச்சப்போ அத்தனை முதல்ல உடஞ்சி கீழே வரும். 10 ஏஞ்சல்லாம் தேவையில்ல, கத்தருக்கு 10 ஏஞ்சல்லாம் தேவையில்ல. ஒரே ஏஞ்சல் போதும். ஒரே ஏஞ்சல் ஒரு அடி சக்குன்னு ஒரு எரிக மதுல சுத்தி அடிச்சு உடச்சு சுட்டு துண்டாக்கிட்டு வந்துடுவாரு. ஒரே ஏஞ்சல் போதும். உன் வாழ்க்கையில இருக்க எல்லாம் தடைகளை ஒரே நாள்ல உடைக்க கர்த்தரால் கூடும். நீ விசுவாசிக்க வேண்டும், நீ நம்ப வேண்டும். நான் நம்புகிறேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசிக்கும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் அவர் நன்மையாய் செய்து பிடிப்பா. சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார். எல்லாம் எனக்காக நன்மையாய் மாறுவேன். சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார். எல்லாம் எனக்காக நன்மையாய் மாறுவேன். காக்கும் தேவனேசு உன்னை காத்து நடத்திடுவார். காக்கும் தேவனேசு உன்னை தாங்கும் தேவனேசு. நாங்க நன்றாயிருப்போம், கர்த்தரின் வார்த்தை அதை கேட்டு நாங்க அவரை நம்புவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். சாத்தான் உங்க நடுவுல வந்து உங்களை கெடுக்க நினைச்சாலும் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன சொல்லுவோம்? போயிட்டு வாழ்நாளெல்லாம் அது போதுமே. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சேவை செய்ய கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே ஏமாற்றம் காத்ததுவே என்னும் தேவை கிருபை தாருமே. என்ன சொல்லுவோம்? நீசரின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டோம். நீசரின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் காத்து கொள்ள காத்து கொள்ள கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ
இம்மட்டும் காத்திடுவேன். இன்னும் தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நமக்கு நிச்சயமாய் செய்து முடிப்பார். The goodness what we want from the Lord shall be granted by the Lord in the name of our Lord and Savior Jesus Christ. And கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய கரத்தின் நிழலிலே நம்மை மறைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். செங்கடல்களை கர்த்தர் இரண்டாக பிளந்து நம்மை நடக்கப்படின ஆண்டவரை கர்த்தர் வனாந்திரத்திலே நாம் நடந்தோம். வனாந்திரத்துல என்னாச்சு? தண்ணீரற்ற நிலைமை வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. தண்ணி இல்லை, தண்ணீரற்ற நிலைமை. இவ்வளவு அற்புத அடலங்களை செய்து கொண்டு வந்த தேவனாய் கர்த்தர் கடைசி இடத்துல வந்த தண்ணீர் இல்லை. பிள்ளைகளுக்கு தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லை, மிருக ஜீவனுக்கு தண்ணீர் இல்லை, அவங்களுக்கு தண்ணி இல்லை, யாருக்கும் தண்ணி இல்லை. என்ன பண்றது? கர்த்தரை நோக்கி கதறாங்க. அப்ப கடைசியா ஒரு இடத்துல தண்ணி கிடைச்சிச்சு. ஆனா தண்ணி ஓடி போய் ஜனங்க ஒவ்வொரு இடமும் தண்ணீர் இல்லாத இடம் கூட தண்ணீர் எங்கேயோ இருக்க தண்ணீர் இங்க தெரியும். அந்த ஓடி ஓடி போய் பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா தண்ணி இல்லை. கடைசியில் தண்ணி கிடைச்சிருச்சு. ஓடி வந்து குடிக்கிறாங்க. ஆனா கசப்பா, குளிக்க முடியாத அளவுக்கு கசப்பு. ஜனங்க அழுகுறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தண்ணீர் கிடைச்சிச்சு ஆண்டவரே, ஆனா கசப்பா இருக்கு. ஆண்டவர் ஒரு மரத்தை எடுத்து அந்த தண்ணீரின் மேல தண்ணீருக்குள்ள போடு, அந்த தண்ணீருக்குள்ள போடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட கசப்பான தண்ணீரை குடிக்கிறத போல கடைசியில வந்து கசப்பான தண்ணீரை குடிக்கிறது போல இருக்கும். ஆனா ஆண்டு சொல்றாரு, அந்த மரத்தை எடுத்து தண்ணீர்ல போடு. மோசே கிட்ட சொல்றாரு. மோசே மரத்தை எடுத்து தண்ணிக்குள்ள போடுறாரு. அந்த தண்ணீர் என்றால் அந்த கசப்பு தண்ணீர் பேர் தான் மாறா. மாறானா கசப்பு. நகோமி சொல்றாங்க, என்ன நகோமி என்று கூப்பிடாம என்ன மாறான்னு கூப்பிடுங்க. மாறானா கசப்பு. என் வாழ்க்கை கசப்பு, என்னுடைய காரியங்கள் எல்லாம் கசப்பு, என் வீடு கசப்பு, எல்லாம் கசப்பு. கசப்பா இருக்கு ஆண்டவரே. மாறாவின் கசப்பை அருமையான நீராக மாற்றுகிற தேவனாய் கர்த்தர் ஒரு மரத்தை எடுத்து போட சொன்னாரு மோசைக்கிட்ட. எடுத்து போட்டோன்னு குடிச்சாங்க. அந்த தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஒரு வார்த்தை சொன்ன போதும் மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும். துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதியினாலே இடிந்து வீழும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொன்னா என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆமென். God bless you. ராபோச்சத்தினரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.